ஹாய், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? முழங்கால் போடுங்க, கை கூப்புங்க, கண்ணை மூடுங்க, ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா வைரஸினால் தாக்கப்பட்டு அநேக மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில் அவர்களுடைய நலனுக்காகவும் அவர்களுடைய சுகத்திற்காகவும் ஆண்டவரே, குணம் பெற்று வந்தவர்கள் மீண்டும் நல்ல சுகத்தோடு இருக்கவும் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த நாட்களுக்காக, இந்த ஊரடங்கு நாட்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு தந்தருளுங்க சுவாமி. அந்த பிரயோஜனப்படுத்தும் வண்ணமாக இந்த இணையதளத்தின் மூலமாய் இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்து கொடுத்து வருகிற எங்கள் சபை இந்த டீம் மெம்பர்ஸ்க்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த காரியத்தினால் பிள்ளைகளுடைய தாளந்துகள் அதிகமாய் வளர்க்கப்படவும் அவர்கள் உமக்குள்ளாக வளரவும் நீர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக மீண்டும் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கொள்ளும் எங்கள் நல்ல தகப்பனே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டிலேயே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லை? கஷ்டமாக தான் இருக்கும். அரசாங்கம் கொடுத்துருக்கிற இந்த லாக்டவுன் டேஸை நீங்கள் நல்ல முறையில் பிரயோஜனப்படுத்திக்கோங்க. அப்படி பிரயோஜனப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வழி தான் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் உங்களால் முடிந்த காரியங்கள், மெமரி வர்ஸ் சொல்லுவதோ அல்லது ஸ்கிட் போட்டு நீங்கள் நடித்து காட்டுவதோ அல்லது பாடல் பாடி ஒரு வீடியோ அனுப்புவதோ, அதெல்லாம் உங்கள் பெற்றோரோட உதவியோடு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட உதவியோடு நீங்கள் செய்யலாம். நீங்கள் அதை செஞ்சு அதை அனுப்பினீங்கன்னா அதை ஒளிபரப்பக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய ஆலயத்தின் இந்த இணையதள காரியங்களை செய்து வருகிற இந்த சகோதரர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எல்லாத்த விட ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் நம்ம ஆயர் அறிவித்தபடி அந்த லூக் காஸ்பல் ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் இது முடிஞ்சப்புறம், இந்த நாட்கள் விரைவில் முடியும் போது நமக்கு வேதாகம போட்டி அதில் நடத்தப்படும். அதை நீங்கள் நல்லா செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லூக் காஸ்பல் முழுவதுமாக படிச்சுக்கோங்க. அதோட இன்னும் ஒரு போட்டி கூட நான் உங்களுக்கு முதல்லையே சொல்லியிருக்கிறேன். அது என்ன ஞாபகம் இருக்கா? பிப்ரவரி மாதத்தில் ஸ்கிரிப்சர் யூனியனுடைய அந்த மெமரி வர்ஸ் காம்படிஷன் பற்றி உங்களுக்கு முதல்லையே சொல்லியிருக்கோம். இந்த ஸ்க்ரீன்லேயும் அந்த பகுதிகளை நான் போடுறோம். நீங்கள் அதை படித்து அதுலேயும் நல்ல தயாராகிக்கொள்ளணும். நேரத்தை வீண் பண்ணாதீங்க. வீட்டில் அம்மா அப்பா கிட்ட கேட்டு வேதத்துக்குரிய காரியங்களை, அதனுடைய கதைகள் எல்லாம், பைபிள் ஸ்டோரிஸை கேட்டு கற்றுக்கோங்க. ஜெபம் பண்ணுங்க. நல்ல நேரத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. புத்தகங்களை நிறைய படிங்க. இந்த நாட்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நிகழ்ச்சிக்கு இப்பொழுது நாம் போகலாமா? Do not be anxious anything. Every good thing is my wow. ஜோஷ், கடவுள் ஃபர்ஸ்ட் டே என்ன படிச்சாங்க? பகல். இது இருட்டு. செகண்ட் டே பூமி. தேர்ட் டே செடி கொடி மரம். ஃபோர்த் டே ஸ்டார்ஸ், சூரியன் மறையுது. ஃபிஃப்த் டே அனிமல்ஸ். சிக்ஸ்த் டே டியர் ஏகால். என்னது? ஆதாம். ஆதாம் ஏவாள். சத்தமா சொல்லுங்க. ஆதாம் ஏவாள். செவன்த் டே என்ன பண்ணாங்க? ரெஸ்ட் எடுத்தாரு. ரெஸ்ட். சரி, இந்த தோட்டம் பேர் என்னம்மா? ஏதேன் தோட்டம். தோட்டத்துல என்னெல்லாம் இருக்கும்? ஃப்ரூட்ஸ் இருக்கு, நிறைய ஃப்ரூட்ஸ். ஆனா இந்த நட்ல மட்டும் ஒரு ஃப்ரூட் இருக்கு பாரு. இந்த ஃப்ரூட் மட்டும் சாப்பிட கூடாது. ஏமா? ஏன்னா இது கெட்ட ஃப்ரூட். என்ன பண்ணும்? அது சாப்பிட்டா என்ன ஆகும்? பாம்பு கெட்ட சொல்லி கொடுக்கும். அப்ப இந்த ஆண்டி முதல்ல இந்த ஃப்ரூட் சாப்பிட்டுச்சு. சரி, என்னாச்சு? சாப்பிடுவாங்க. இந்த பாம்பு கெட்ட சொல்லி கொடுத்துச்சு இந்த ஆண்டிக்கு. சரி, அப்போ இந்த பாய்க்கும் அந்த ஆண்டி கொடுத்துட்டு பாத்தியா, அந்த ஆண்டி. சரி, அப்ப ரெண்டு பேரும் சாப்பிட்டு ஏசப்பா பாவம் செஞ்சு தரவங்கள.
நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? நீங்க 2 பேரும் பாவம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாரு. அதனால என்ன ஆச்சு அவங்க? என்ன இது இது? என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாரு ஏசப்பா? இந்த தாத்தாட்ட விட்டு வெளியே தட்டி விட்டாரு. சரி. ஏத்த மூடி விட்டுட்டாரு. சரி. ஏன்னா அந்த தோட்டம் பேரு ஏகால் தோட்டம். என்னதுமா இது? என்னதுமா? இதுல கொலை பண்ணாங்க மக்கள்லாம். அப்போ பேய் கூட வந்தது. அப்ப ஏசப்பா கூட மேலேந்து ஒழுக்கத்துக்கு வந்தாரு. எப்படி வந்தாரு? எப்படி வந்தாரா? யாருக்கு குழந்தையா பிறந்தாங்க? அவங்க மம்மி பேர் என்ன? மேரி. டாடி பேர் என்ன? ஜோசப். என்ன ஊர்லமா பிறந்தாங்க? பெத்லகேம். பெத்லகேம்ல பிறந்தாங்க. இதான் அவங்க பிறந்ததா? சரி, அவங்க பிறக்கும் போது என்னெல்லாம் இருந்தது? ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க, ஸ்டார் இருந்தது, ஷெப்பர்ட் இருந்தாங்க, பூனைக்குட்டி இருந்தது, அவரோட டாடி இருந்தாரு, உங்களோட மம்மி இருந்தாரு. அதுக்கப்புறம் இவங்கள யாரு? மக்கள். அப்போ அந்த ஸ்டார் கிரகத்துல இங்க கிங்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்ப அங்கதான் இருப்பாரு. ஸ்டார் இருக்கிற இடத்துல ஏசப்பா இருப்பாங்களா? வெரி குட். சரி, ஏசப்பா பிறந்து என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் என்ன சொல்லி கொடுத்தாங்க? நல்லது சொல்லி கொடுத்தாங்களா? என்னன்னா அற்புதம் பண்ணாங்கம்மா ஏசப்பா? பண்ணாரு. கண்ணு தெரியாதவங்க கண் தெரிய வச்சாங்க. கண் வாய் பேசாத வாய் பேச வச்சாங்க. கண் காடு கேட்காத காடு கேட்க வச்சாங்க. வீடு செத்து போனாங்கள வீரோட எழுப்புனாங்க. இவ்வளோ அதிசயம் சொன்னாங்களா? சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் இந்த மாதிரி செஞ்சதுக்கு கிங்ஸுக்கு பிடிக்கலையா? சரி. அப்போ யூதா பைபிள்ல இருந்தாரா? சரி, யார் காட்டி கொடுத்தாங்க ஏசப்பாவை? யூதாஸ் காட்டி கொடுத்தாங்களா? சரி, காட்டி கொடுத்தோன்னா ஏசப்பாவை என்ன பண்ணாங்க? 2 சித்தங்க வந்து சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. ஏசப்பாவை சிலுவையில அரைஞ்சாங்க. என்னெல்லாம் பண்ணாங்கம்மா? தலையில முள்ளு, கையில ஆணி 2 ஆணி, கால்ல ரத்தம். அதெல்லாம் வந்துதா? சரி, அப்புறம் என்னாச்சு? ஏசப்பா என்ன? சரி, அப்புறம் என்ன ஆறாரு? ஏசப்பா என்ன ஆறாரு? அவங்க அப்பா மேல போறாரு. இவரோட மேல அவங்க டாடிட்டு போயிட்டாங்களா? சரி, அப்புறம் அப்போ எல்லாரும் ப்ரே பண்ணாங்க. சரி. அப்போ இந்த மந்திர பறவை அப்ப இந்த ஏஞ்சல குத்திட்டே இருப்பா. ஏக்கால ஊடிக்கு வருவாரு. எப்போ வருவாங்க? எனக்கு தெரியல. யாருக்கு தான் தெரியும் அது? அது ஏசுவாக்கு தான் தெரியும். கொரோனாவிலேருந்து எங்க காப்பாத்துவாரு. வருவாரா? கொரோனாவிலேருந்து நம்மளை காப்பாற்ற வருவாரா? ஆமென். Commandments. Put God's name first and always understand God alone. Use God's name with respect and you Sabbath keep it holy. Honor mother and father. Do not hurt anyone. Be faithful in marriage. Do not tell lies. Do not steal. Do not want what others have. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது.
உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையா
ஸ்தோத்திரம். நான் கற்றுக்கொண்ட மனப்பாட வசனங்கள் சங்கீதம் 91 1 முதல் கடைசி வரை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லோருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகள் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கெடவும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாம்பரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உன் நேரிடாது, வாடை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழியில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சப்பத்தையும் எடுத்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிவிக்கப்படியால் அவனை உயர்ந்த இடத்துல வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் என்பதே. ஸ்தோத்திரம். Praise the Lord. Bible verses Genesis 1:1. In the beginning, God created the heaven and the earth. Psalm 46:1. God is our refuge and strength, a very present help in trouble. Wait பண்ணுங்க. Psalm 103:1-2. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless His holy name. Bless the Lord, O my soul, for God the benefit. Galatians 5:22-23. The fruit of the Spirit is love, joy, peace, long-suffering, gentleness, goodness, faith, meekness, temperance. Against that there is no law. Praise be to God. Thanks be to Lord's Prayer. Our Father, what in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses as we forgive those who trespass against us. Lead us not into temptation, deliver us from evil. Amen.
அழைகிறார் அவள் அன்னை தன் கரங்கள் நீட்டிட இயேசு அழைக்கிறார் எத்தும் நேரத்திலும் குணமாக்க வல்லவரா யாது ரட்சிப்புமானதா கனிவோடும் உன்னை காத்திடுவார் இயேசு அது நேரத்தில் குணமாக்க வல்லவரா யாராவது உண்டா வேதங்கள் என் நீரை கிருபையாயந்து அளித்திடுவார் இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் அவள் அன்னை தன் கரங்கள் நீட்டிட இயேசு அழைக்கிறார். Lord, we thank you for your fatherly love and care over us. We surrender our prayer, more especially doctors, nurses, and ambulance drivers, and corporations who sick in hospital were secured faster. We pray for police for safety, and the poor people who not get foods proper. Please stay at home, wear mask, and be safe. Amen. Give thanks,
whose is of the Lord, and on his law he meditates day and night. He is like a tree planted by streams of water, receives its food in season, and whose leaf does not wither. Whatever it does prosper. Not so the wicked, they are like chaff, the wind blows away. Therefore the wicked will not stand in judgment, not in the assembly of the righteous. For the Lord watches over the way of righteous, but the wicked will perish. 1, 2, 3, this is how we 4, 5, we have to be alive. 6, 7, 8, ball is playing. 9, 10, say Amen. பிரைஸ் லார்ட். நான் எஸ் ரோகன் மோசஸ் இங்கே வந்து ஒரு மிஷினரி பற்றின சின்ன கதை ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ வந்து ஊர் பேர் தெரியாத ஒரு ஊரில், ஆஃப்ரிக்காவில் ஊரே அந்த ஊருக்கு பேரே இல்லை, அந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே லெக்ஷன் கைரான்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வந்து ஒரு மிஷினரி வந்தாங்க. மிஷினரின்னு உடனே ஏதாவது ஒரு மாற்றம் அங்கே இருக்கும்ல. ஸோ அந்த மிஷினரி வந்து அந்த இடத்துல ஸ்கூல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இந்த லெக்ஷன் கைரா வந்து பிறந்தப்போவே வந்து அவர் வழக்கால் இல்லாமல் தூக்கி போட்டு போனாங்க. ஸோ அவங்க அம்மாவால் அவருக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்றாரு. ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு ஆள் வந்து அந்த ஸ்கூலில் சேர்ந்து ஒரு அவார்ட் வாங்கியிருக்காரு, ஐ வில் ட்ரெயின். அது அவரோட புக், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் புக்கோட ஒரு டைட்டில். அது அந்த புக் வந்து நிறையா அது வந்து எழுதியிருக்காரு, அந்த மாதிரி நிறைய புக்ஸ். ஸோ அப்போ வந்து அவரோட ஏஜ் ஆஃப் 16 இந்த மிஷினரிஸ் இந்த கான்செப்ட் ஸ்கூல்ன்ற கான்செப்ட் எடுத்துக்கிறதுனால அவருக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவர் வந்து அட் த ஏஜ் ஆஃப் 16 அவர் காலேஜில் டிகிரி அச்சீவ் பண்ணணும்னு யோசிச்சார். அப்போ அவரை வளர்த்த இடத்துல அவர் வந்து நான் இந்த மாதிரி யூஎஸ் போகணுன்னு அவருக்கு தெரியும் படிக்கிறதுக்கு. அவர் வளர்த்த இடத்துல போய் கேட்டப்போ நான் படிக்கிறதுனா 3 நாளுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி கட்டி கொடுத்தாங்க. அவ்வளோ வந்து ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு இடம் இந்த இடம். ஸோ அவர் வந்து ஒரு நடந்து ஒரு இடத்துல போய் மயக்கடிச்சு விழுந்தார், மும்ப்லா உகாண்டாவில். அப்போ வந்து அங்கே ஒரு போர்டை பார்த்தோன்னே அவர் மயக்கடிச்சு விழுந்தார், சாகித் யூனிவர்சிட்டி வாஷிங்டன்னு. அப்போ அந்த ஊரில் அவர் எழுப்பி கேட்டப்போ எங்கேருந்து பாடிங்க வரேன்னா 3000 கிலோமீட்டர்ஸ் வாக் உகாண்டாவுக்கு வரத்துக்கு. அங்கே வந்த உடனே அவர் அந்த மினிஸ்ட்ரி யார் அங்கே வந்து ஒர்க் பண்ணாங்களோ, அவங்கள அந்த ஸ்கூலில் கட்டினாங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி உகாண்டாவில் இருக்கவங்க அவருக்கு அந்த வீசாவை வாங்கி அவர் யூஎஸில் போய் அந்த யூனிவர்சிட்டியில் படித்தார், சாகித் யூனிவர்சிட்டி வாஷிங்டனில் படித்து இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லெக்சரர்ஸ் தேர். ஸோ அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு அந்த அந்த மிஷினரி மூலிமா. ஸோ அந்த மிஷினரி வந்ததுனால ஒரு ஆளோட வாழ்க்கையே மாறிடுச்சு. மூர்த்தி 2:15 சொல்லியிருக்க மாதிரி ஸ்டடி ஹார்ட் அண்ட் ஒர்க் யோர்செல்ஃப். அந்த மாதிரி படிப்பு வந்து ஒரு ஆளோட இந்த ஒரு லெக்ஷன் கைரான்றவரோட வாழ்க்கையே மாற்றி போட்டிருக்கு. ஸோ இந்த சான்ஸை கொடுத்த சிஎஸ்சி மிஷினரி சாப்பிளை பற்றி ஒரு 2-3 ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? 25 டிசம்பர் 1819 கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் அந்த சர்ச் திறந்துருக்காங்க. அந்த சர்ச் வந்து இந்த பொருஷாக்கம் அந்த ஏரியாலே அதுதான் ஓல்டஸ்ட் சர்ச், 200 இயர்ஸ். எல்லாருக்குமே தெரியும், போன வருஷம் அந்த ஆனிவர்சரி கூட நடந்துச்சு. அதே போல் அந்த சர்ச் சிஎஸ்சி மிஷினரி சாப்பிளோட ஃபர்ஸ்ட் பேர் வந்து ஷெப்பர்ட் மிஷினரி சாப்பிள்.
is in the Lord. I belong to Him. He will never let me go. My hope is in the Lord. I can count on Him. My hope is in the Lord. My hope is in the Lord. I belong to Him. He will never let me go. My hope is in the Lord. I can count on Him. My hope is in the Lord. சங்கீதம் 119 வசனம் 9-10. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடும் உண்மை தேடுகிறேன். என்னை உனது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். Psalm 23. The Lord is my shepherd, I can everything I need. He lets me rest in the fields of green grass and leads me to quiet pools of fresh water. He gives me new strength as He has promised. Even if I go to the deepest darkness, I will not be afraid. Lord God, You are with me. Your shepherd rod staff protect me. You prepare a banquet for me where all my enemies can see me. You welcome me as honored guest and fill my cup to the brim. Amen. Hi friends, I welcome you all in the name of Jesus Christ. Let's sing and praise Jesus Christ today. So let's start. Sha la 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 la. Sha la 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 la. Sha la 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 la. Sha la 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 la. 1, 2, 1, 2. ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய் ஆண்டவருக்காக என்ன நிற்போம். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய் ஆண்டவருக்காக என்ன நிற்போம். சின்ன பிள்ளைங்க நாங்க இயேசுவின் செல்ல பிள்ளைங்க. சின்ன பிள்ளைங்க நாங்க இயேசுவின் செல்ல பிள்ளைங்க. ஷாலலாலலாலா. 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 கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, துன்பம் இல்லையே, துயரம் இல்லையே. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, துன்பம் இல்லையே, துயரம் இல்லையே. நாங்களே இயேசுவின் கண்மணிகளே, நாங்களே இயேசுவின் கண்மணிகளே. ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய் ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய் ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். சின்ன பிள்ளைங்க நாங்க இயேசுவின் செல்ல பிள்ளைங்க. சின்ன பிள்ளைங்க நாங்க இயேசுவின் செல்ல பிள்ளைங்க. ப்ரே பண்ணணும், பைபிள் வாசிப்போம், ஹெல்ப் பண்ணுவோம், ஸ்டடி பண்ணுவோம். நாங்க ப்ரே பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், ஹெல்ப் பண்ணுவோம், ஸ்டடி பண்ணுவோம். நாங்களே இயேசுவின் கண்மணிகளே, நாங்களே இயேசுவின் கண்மணிகளே. ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய் ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய் ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். சின்ன பிள்ளைங்க நாங்க இயேசுவின் செல்ல பிள்ளைங்க. சின்ன பிள்ளைங்க நாங்க இயேசுவின் செல்ல பிள்ளைங்க. ஷாலலாலலாலா. ஷாலலா
ப்ரே பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் ஜீசஸ் பத்தி சொல்லணும். சொல்வீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, so this is Sharon signing off from you. Bye. Sound up. கொடி நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த நாளை கொடுத்ததுக்காண்டி நன்றி ஏசப்பா. நாங்கள் பண்ண பாவத்தை மன்னித்து இந்த கொரோனா வைரஸ் எடுத்து போடுங்க ஏசப்பா. ஏசப்பா யார் யாரெல்லாம் டாக்டர், நர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. போலீஸ் இவங்கெல்லாம் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லாரும் திருச்சபை நடத்துகிறவங்களாம் ஆசீர்வதிங்க ஏசப்பா. பாஸ்டர்ஸ் ஆசீர்வதிங்க ஏசப்பா. சர்ச்சை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா அதே போல் சர்ச்சு வந்து ரீஓப்பன் ஆகணும் ஏசப்பா. எல்லாமே லாக்டவுனாக இருக்குது ஏசப்பா. அந்த படிலாம் இல்லாமல் எல்லாமே வந்து திருப்பியும் பழையபடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மாற்றிங்க ஏசப்பா. ஏசப்பா உங்கள் ரத்த கோட்டுக்குள்ளே இது எல்லாத்தையும் வேங்க ஏசப்பா. ஏசப்பா இதனால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல ஏசப்பா. ஏசப்பா அதனால எல்லாரும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா யார் யாருக்கெல்லாம் கெட்ட பழக்கம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து போடுங்க ஏசப்பா. ஏசப்பா அதே போல் எல்லாரும் ஆசீர்வச்சு உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே வைத்து எல்லாருக்குமே நல்லபடியாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆமென். Let's humbly bow down our heads in prayer. Our loving Heavenly Father, we thank you, Lord, for being with us and protecting us, Lord. And Lord, you shed your blood upon us and you protect us and comfort us, Lord. Lord, give us all the things that we need. And Lord, thank you for being with us in every single time, Lord. And all times of trouble, Lord, you have been with us, Lord. You protect us and comfort us, Lord. And Lord, we come with this time into your hands, Lord. You keep us safe and you guide us, Lord. And Lord, I pray for the pastors and the church, Lord. You protect them and comfort them, O Lord. Give them all the strength that they need, O Lord. And Lord, every day we have to praise you and proclaim your good news to everyone, O Lord. Lord, be with all of us and guide us. And Lord, we have to go to the church and pray and praise your name, O Lord. Lord, you be with us and comfort us, O Lord. And Lord, you be with all the families and their children, O Lord. You protect them and comfort them, O Lord. And Lord, I come with everybody who is working for this time, O Lord. You guide them and comfort them, O Lord. Lord, you protect every one of us and be with us, O Lord. I come with a small prayer in your mighty hands. Amen.
situation alone. God goes before you, He stands beside you, He walks behind you. Whatever situation you have right now, be confident God is with you and God will bless you. A psalmist says in chapter 126 verse 6, Man says, show me and I will trust you. God says, trust me and I will show you. When you turn your worries into worship, God will turn your battles into blessings. I am Simone Soundarya Haynes. Today, I would like to share my testimony about God's grace in my life. In 1 Peter chapter 5, verse 7 says, Cast all your anxieties on Him because He cares for you. You can imagine the stress of us students who had to appear for our 10th standard state board exams. The uncertainty of when the exams would take place built up the pressure. God worked wonders in turning around the situation in our favor. I thank God for being the present help in times of trouble.
நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். எங்கள் குடும்பங்களிலே கொடுத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற திறமைகள், தாளந்துகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு சிறு வயதிலிருந்து பக்தியை ஊட்டி வளர்க்கின்ற பெற்றோர் பெரியோருக்காக நன்றி. இந்த பிள்ளைகளின் ஆண்டவரே விசுவாசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த சிறப்பு நிகழ்விலே அவர்கள் ஏறெடுத்த உம்மை துதித்து பாடின பாடல்கள், அவர்கள் சொன்ன வசனங்கள், அவர்கள் ஏறெடுத்த ஜபங்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து கர்த்தருக்குள் மகிழ்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அனைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா சிறுவர்களையும் ஆண்டவரே இளம் பிள்ளைகளையும் வாலிபர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்து வளர்ந்து இயேசுவின் சாட்சிகளாகவும் திருச்சபையின் தூண்களாகவும் திகழ அவர்களை நீர் பயன்படுத்துவீராக. பெற்றோர் பெரியோர் அவர்களை சரியான விதத்திலே நடத்தி அவர்களை பராமரிக்க ஆலோசனை கூற அவர்களை வழிநடத்த அருள்தாரும். குறிப்பாக கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வாக்கின்படி கர்த்தருக்கு பயந்து இந்த பிள்ளைகள் ஞானம், கல்வி, அறிவு எல்லா விதமான விவேகத்தையும் பெற்று ஆண்டவரே தங்கள் பாடங்களிலே சிறந்து விளங்கி உம்மை துதிக்க மகிமைப்படுத்த கிருபை செய்யும். கர்த்தர் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று எபேசியர் 6:1 வாசிக்கிற வசனத்தின்படி பிள்ளைகளும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து நடந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். எங்கள் பிள்ளைகளையும் அன்பு பெற்றோரையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து எங்கள் திருச்சபையின் அனைத்து பிள்ளைகளையும் உங்களுடைய செற்றின் நிழலில் மறைத்து பாதுகாத்து இந்த நாட்களிலே அவர்களுக்கு நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டி வழி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் தாழ்வு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.